அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக், உண்மையை கொண்டு இந்த சக்ராத்து நிலை வரும். உயிர் பிரிகிற நிலையை ஒவ்வொரு மனிதனும் அடைந்து கொள்வான், ஒவ்வொரு ஆத்மாவும் அடைந்து கொள்ளும். இந்த நேரத்தில் ஸாலிக மா குன்த மின்ஹு தஹீத், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மனிதா மனிதா நீ உணர்ந்து கொள், நீ எதை கண்டு விரண்டு ஓடினாயோ, எதை நீ வெறுத்தாயோ, எதை நீ புறக்கணித்தாயோ, அந்த மரணம் வந்து விட்டது என்பதை அந்த மனிதன் உணர்ந்து கொள்கிற தருணம் அந்த சக்ராத்து நிலை என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். சக்கராத்து நிலையை ஒவ்வொரு அடைகிற பொழுதோ அந்த மனிதன் தனக்குள்ளேயே உணர்ந்து கொள்வான். நம்ம சிலாக்களை உணர்ந்து கொள்வோம். சில அவங்களுடைய நோய்கள் நம்மளோட வாழ்க்கையில பாருங்க, சில ஆக்கள் நோயோடு இருப்பார், நம்ம பார்க்க போறதில்ல. நோயோடு இருந்து பார்க்க போன வரலாறு இருக்கா? யாரையும் பார்க்க, ஊர்ல யாரையும் பார்க்கறதில்ல. நம்ம ஊர்ல நிறைய நோயாளிகள் இருப்பார்கள். எங்கேயாவது பார்க்க போன வரலாறு பார்க்குறீங்களா? கிடையாது. அடிபட்டு விழுந்துட்டாராம், நோ, பார்க்க போடுதில்லை. சுகம் இல்லையாம், ஹாஸ்பிட்டல கிடந்தாராம், வந்துட்டாரா, ரைட், ஓகே, அவ்வளவுதான். ஆனா ஒவ்வொரு மனிதனும் தவறாக சிந்திக்கிற தருணம் என்ன தெரியுமா? அதோ சீரியஸா இருக்கிறாராம். எப்ப இருக்கிறாராம்? நோய் எப்ப பார்க்க போற ஒரு ஆள் நோயாளியை நல விசாரிக்க போற ஒரு மூமினுடைய தீய பண்பு என்ன? இக்கட்டான சூழ்நிலையை பார்க்கிறது. அவர் அந்த மௌத்தா போறாராம் ஒரு தகவல் கிடைக்கும். நம்மளா தீர்மானிச்சிடற, ரைட், கொஞ்சம் தண்ணி இன்னி குடிக்கிறார் இல்ல, மூச்சு பேச்சு வருதில்லை, கர்கர் கர்ன்ற வருகிற சளி சத்தம் கேட்குது இல்ல என்றால் உடனே தகவல் போகிறது, இவர் மரணிக்க போகிறார், சீரியஸ் ஆகிட்டார். எல்லாரும் வந்து பார்த்துக்கோங்க, எல்லாரும் வந்து பார்வையிட்டுக் கொள்ளுங்கள் உறவுகளை. இந்த பார்வையை நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த தருணத்திலிருந்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு ஆள் நோயாளியாக மாறிவிட்டால் அவரை போய் பாருங்கன்றாங்க. நம்ம இப்ப பார்க்கறது மௌத்தா போறதுக்கு முன்னாடியே பார்க்கறது. என்ன, நம்ம கதைக்கிறது அவங்களுக்கு விளங்காது, அவங்க கதைக்கிறது நமக்கு விளங்காது, நம்மளோட குறைகள் நிறைகள் கோவல் அவங்களை சொல்ல தெரியாது, அவங்க நம்மகிட்ட மன்னிப்பு கேட்க நினைப்பார்கள். உள்ளங்கள் தோண்டும் உள்ளம் ஆயிரம் எண்ணங்களை உருவாக்கும் உறவுகளை. நானும் நீங்களும் ஒரு நோயாளியை பார்த்து சென்று விட்டால் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நோயாளி, சாதாரண நோயாளியில சக்கராத்து நிலையில் இருக்கிற நானும் நீங்களும் உணர்கிறோம், இவர் மரணிக்க போகிறார், இவர் மரணிக்க போகிறார் என்கிற இந்த தருணத்தை நீங்கள் உணர்ந்து பார்க்க போகிற அந்த நொடி இருக்கிறது. சுற்றி வளைத்து உறவுகள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அவர் மரணப்படுக்கையில இருப்பார். இருந்து கொண்டு அவருடைய கண்கள் எல்லாம் மறைமுகமாக மாறிவிடும், மங்கள் அடித்து விடும். உலகம் விளங்காது, உறவுகள் விளங்காது, சொந்தக்காரன் விளங்க மாட்டான், பிள்ளைகள் விளங்காது, கண்களினுடைய பார்வைகள் எல்லாம் பறிக்கப்பட்டுவிடும். உலகத்தினுடைய பார்வைகள் எதுவும் விளங்காது. சொல்லுகிற செய்திகள் ஆழமாக அந்த ஆத்மாட உள்ளத்தில் அப்படியே உள்வாங்கப்படும். உறவுக்கார பக்கத்துல கதைப்பார், யா அல்லாஹ் அந்த நோயை, என் தாயினுடைய நோயை, என் தந்தையினுடைய நோயை, என் பிள்ளையினுடைய நோயை லேசாக்கிறியா அல்லாஹ் என்று கர்ஜனை செய்கிற தாயும் தந்தையும் பிள்ளையினுடைய சத்தம் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் சக்கராத்தில் இருக்கிற அந்த மனிதனுடைய காதலை ஒலிக்கும். உள்ளம் ஏங்கும் பதில் சொல்வதற்காக. அவர் யோசிப்பார், கவலைப்படாதீர்கள், நான் நலவாக இருக்கிறேன் சொல்ல தோணும், எனக்காக முயற்சி செய்யுங்கள் என்ன தோணும். ஆனால் அவருடைய தொண்டையை தாண்டி ஒரு நொடி பொழுது சத்தம் கூட வெளியே வராது, எந்த அசைவும் வராது. அவர் எவ்வளவு எண்ணங்களை எண்ணுவார். உறவுகள் சொல்வார்கள், பாப்பாவுக்கு கொடுக்கல் வாங்கல் நிறைய இருக்கிறது, பாப்பாவுடைய சொத்துக்கள் நிறைய இருக்கிறது, பாப்பா 2-3 கல்யாணம், எந்த புள்ள எங்க இருக்குன்னு தெரியாது, எந்த சொத்துக்கள் எங்கன்னு தெரியாது, பாப்பா வாகனம் வச்சிருந்தார் அல்லது காணி வச்சிருந்தார், ஆடு மாடு வச்சிருந்தார், இப்படியெல்லாம் நம்ம சுத்தி வளைச்சி கதைச்சிட்டு இருப்போம். அந்த ஜனாசா மரண அந்த உயிர மரண படுக்கையில் இருக்கிற நேரத்துல நம்ம எல்லாரும் சுத்தி வளைச்சி உலக கதையும் கதைப்போம், நல்ல காரியமும் கதைப்போம். கொஞ்சம் பேர் குர்ஆன் ஓதுகிற சத்தம் காதிலே விழும், கொஞ்சம் பேர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுகிற சத்தம் காதிலே விழும். இந்த ஆத்துமா உறவுகளே, அந்த நேரத்தில் நானும் நீங்களும் அந்த கலிமாவை கேட்பதா, அல்லது குர்ஆன் ஓதுகிற திலாவத்தை கேட்பதா, அல்லது வேறு கதைக்கிற நலவுகளை கேட்பதா, அல்லது கதைப்பேருக்கு நான் பதில் சொல்ல வேண்டுமா என்று தத்தளித்துக் கொண்டிருக்கும் அந்த உயிர். அந்த நொடி பொழுது அல்லாஹ் சொல்கிறான், இந்த நிலையில ஒரு மனிதன் அடைந்து கொள்வதற்கு முன்னாடி நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய அமல்களை சீராக்கி கொள்ளுங்க. இந்த நொடி பொழுதை நீங்கள் அடைந்து கொண்டால், இந்த சக்கராத்துடைய நிலையை நீங்கள் அடைந்து கொண்டால் யாரும் அதிலிருந்து தப்பித்து விட முடியாது உறவுகளே. உங்களால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு வசியத்தையும் செய்ய முடியாது. சக்கராத்து நிலையிலே கண்பார் உங்கள் பிள்ளைகள் முன்னாடி இருப்பார்கள். உயிரோடு நன்றாக ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கிட்ட, மகன் எனக்காக மாத்திரை கொண்டு வா என்றால் அந்த பிள்ளை மாத்திரை தரும். எனக்கு நாக்கு காய்கிறது என்றால் தண்ணீரை தன் துணியை நனைத்து நாக்கிலே தருவார்கள், தேன் தருவார்கள், பேரித்தம்பழம் தருவார்கள், மாத்திரைகளை தருவார்கள், பட்டை போட்டு கஞ்சி ஊற்றுவார்கள். ஆனால் அந்த நொடியை நாங்கள் அடைந்து விட்டால், அந்த நொடியை நாங்கள் அடைந்து விட்டால் என் கண் பார்வை எட்டுகிற தூரத்திலே மலக்குமார்கள் கஃனோடு வந்து உட்கார்ந்து கொள்வார்கள்.
தலைமாட்டுக்குள் மலக்குள் மௌத் என்கிற உயிரை கைப்பற்றுகிற மலக்குள் மௌத் தலைமாட்டிலே உட்கார்ந்திருப்பார். தலைமாட்டில் ஒரு மலக்கும் தூரத்தில் இன்னொரு மலக்கும் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிற அந்த நொடி பொழுதுல உலகத்தில் இருக்கிற நாங்கள் கதைப்பது எல்லாம் அந்த ஆத்மா உள்வாங்கிக் கொள்ளும். ஆனால் அதற்கான பிரதிபலன் பதில் எதுவும் அந்த உடம்பிலிருந்து அசைவு வராது. கைகள் அசையாது, கால்கள் அசையாது, வாய் நாவு திறக்காது, சத்தங்கள் வராது, அசைவுகள் காட்ட முடியாது, என்னுடைய நிலையை சொல்லிவிட முடியாது. இப்படியான ஒரு சூழ்நிலைதான் சக்கராத்துடைய நிலை என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.